பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அலைக்கும் இனிய வந்தனங்கள். சிஎஃப்எஸ் உடைய நூலறிமுக நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நூலை பார்க்க இருக்கின்றோம். அந்த நூல் மிகவும் பிரபலமான ஒரு நூல். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு வகையான முருகல் நிலை உலகிலே சில பகுதிகளிலே இடம்பெற்றன. அந்த முருகல் நிலைகளை அடிப்படையாக வைத்தும் இதற்கு முன்னர் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்தும் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துடைய பெயர் புத்திசம் அண்ட் இஸ்லாம் ஆன் சில்க் ரோட், பௌத்தமும் இஸ்லாமும் பட்டுப்பாதையில் என்பதுதான் இந்த புத்தகத்துடைய நூலாக, இந்த தலைப்பாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜான் அல்வஸ்கோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர், ஒரு பேராசிரியர். இந்த பேராசிரியர் பொறுத்தவரையிலே இவர் மத கற்கைகள் துறையிலே மிகவும் பிரபலமான ஒரு பேராசிரியராக அவர் இருக்கிறார். அவருக்கு 2011 ஆண்டு இந்த புத்தகம் எழுதியமைக்காக வேண்டி ஒரு அவருக்கு ஒரு அவார்ட் கிடைக்கிறது. அப்படி ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் ஜான் அல்வஸ்கோம் அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த புத்தகத்தை ஏன் நாங்கள் வாசிக்க வேண்டும், ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது, அண்மை காலமாக முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே ஒரு வகையான முருகல் நிலை அல்லது ஒரு வகையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதனை அவதானிக்கலாம். ஆனால் வரலாற்று நெடுகிலும் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் எப்படி ஒற்றுமையாக ஒன்றாக பல பரிமாறல்களை மேற்கொண்டார்கள் என்பதனை இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முருகல்களுக்கு பின்னால் பல்வேறுபட்ட அரசியல் காரணிகள், பல்வேறுபட்ட லாபங்கள் இருப்பதனை மிகவும் தெளிவானதாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இந்த புத்தகம் 339 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய அட்டைப்படம் கூட மிகவும் அழகான அமைப்பிலே இந்த அட்டைப்படம் அமைந்திருக்கிறது. ஜான் அல்வஸ்கோம் அவர்கள் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கின்ற போது இந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் என்றால் அவருடைய தந்தைக்கு, அவருடைய தாய்க்கு சமர்ப்பணம் செய்கிறார். அதற்காக வேண்டி ஜான் அல்வஸ்கோம் அவர்கள் ஹதீஸிலிருந்து பிரபலமான ஹதீஸ், நமக்கு தெரியும், மனிதர்களிலே மிகவும் பொருத்தமானவர், சகவாசம் கொள்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்று சஹாபாக்கள் கேட்கும் போது, உங்களுடைய தாய் என்று 3 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்னால் அங்குத்திர நிக்காயில் வரக்கூடிய தாயின் முக்கியத்துவம் சம்பந்தமான இன்னொரு அறிவிப்பையும் அவர் கொண்டு வருகிறார். இப்படித்தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. இன்ட்ரடக்ஷனிலே அவர் மிகவும் சுவாரஸ்யமான முறையிலே இந்த இன்ட்ரடக்ஷனை கொண்டு வருகிறார், அறிமுகத்தை கொண்டு வருகிறார். அது எப்படி என்று சொன்னால், ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துதான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டிலே நாலந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் காணப்பட்டது. அந்த பல்கலைக்கழகம் மிகவும் பிரபலமான ஒரு பல்கலைக்கழகமாக, கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மாணவர்கள் படித்த ஒரு பல்கலைக்கழகமாக. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பல நாடுகளில் இருந்து அங்கு வந்து ரெசிடென்சியலாக தங்கி இருந்து கற்கைகள் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு பல்கலைத்தான் நாலந்தான்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம். ஆனால் கிறிஸ்துக்கு பின் 1202களிலே ஒரு முஸ்லிம் போர் வீரரால் அந்த பல்கலைக்கழகம், அந்த விஹாரையோடு அமைந்த அந்த பல்கலைக்கழகம் தகர்க்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை கொண்டு வந்து இவருடைய இன்ட்ரடக்ஷனை ஆரம்பிக்கிறார். அதோடு சேர்த்து இன்னொரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2001ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலே இந்த பாமிங்கா புத்த சிலையின் உடைப்பு, அந்த சம்பவத்தையும் கொண்டு வந்துதான் இதனுடைய ஆரம்பம் அமைகிறது. இவற்றை சொல்லிவிட்டு அவர் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஜான் அல்வஸ்கோம் அவர்கள் சொல்கிறார்கள், வரலாற்றிலே நடந்த இத்தகைய சம்பவங்களை வைத்து முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியில் இருந்த ஒரு உறவை
வரலாற்று நெடுகிலும் காணப்பட்ட ஒரு பலமான உறவை வேண்டுமென்றே தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ற அடிப்படையிலே இந்த அவருடைய ஆர்குமெண்ட்ஸ்களை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் உடைக்கப்படுவதற்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற தோரணையிலே தான் அவருடைய புத்தகத்துடைய இந்த ஆரம்பம் அமைகிறது. இதனை சிஸ்டமேட்டிக்காக வெஸ்டர்ன் ரைட்டிங் மூடாக மேற்கத்தைய எழுத்துக்கள் மூலமாக சிஸ்டமேட்டிக்காக மெனிபுலேட் பண்ணப்பட்டு காலாகாலமாக முஸ்லிம்களால் தான் இந்தியாவிலிருந்து பௌத்தம் இல்லாமல் போனது என்ற ஒரு பிம்மையை ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அவர் ஆணித்தரமாக அவற்றை விளக்கப்படுத்துகிறார். எனவே வெஸ்டர்ன் ரைட்டிங்ஸ்களில் மேற்கத்தைய எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய ஆபத்துகளை இவருடைய இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது எங்களுக்கு அழகாக விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கிறது. பாமிங்யான் புத்த சிலை உடைப்பை பற்றி கூறும் போதும் அதற்கும் இஸ்லாத்துக்கும் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் அவர் டெவலப் பண்ணியிருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் முஸ்லிம்களால் இந்த பாமிங்யான் புத்த சிலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று அது எப்படி உடைக்கப்படுவோம், எப்படி அந்த உடைக்கப்படுவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே உறவில் ஒரு விரிசல் ஏற்படும் என்று அவர் கேள்வி கேட்கிறார். என்று சொன்னால் தொன்று தொற்று 1300 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்த பாமிங்யான் புத்த சிலை இந்த சில அரசியல் பின்னணி காரணமாக உடைக்கப்படுவதன் மூலமாக எப்படி முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே இந்த உறவில் விரிசல் ஏற்படலாம் என்ற தோரணையிலே இவருடைய அந்த இன்ட்ரடக்ஷன் அமைகிறது. எனவே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு சுவாரஸ்யமான ஒரு அறிமுகத்தின் மூலமாகத்தான் ஜோன் அல்வஸ்கோம் அவர்கள் அவருடைய அந்த அறிமுகத்தை ஆரம்பிக்கிறார். அதே போல ஜோன் அல்வஸ்கோம் அவர்கள் இந்த புத்தகத்திலே ஒரு 5 சாப்டர்ஸ்களை அவர் பேசுகிறார். 5 சாப்டர்ஸ்களை எங்களால் பார்க்க முடியும். உண்மையில் இந்த புத்தகம் எப்படி முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே ஒரு பாசிட்டிவான இன்டராக்ஷன் வரலாற்று நெடுகிலும் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பட்டுப்பாதை, சில்க் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த பட்டுப்பாதையில் எப்படி காணப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் ஆணித்தரமாக நிறுவுவதாக அமைகிறது. அந்த வகையிலே ஜோன் அல்வஸ்கோம் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர் ஆப்கானிஸ்தானில் இருந்து கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு, அதே போல மொங்கோல் ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு, அப்புறம் அதுக்கு பின்னர் சைனா, பின்னர் கிங் ஆட்சி காலம், இப்படி எப்படி முஸ்லிம்களும் பௌத்தர்களும் ஒன்று சேர்ந்த இடங்களிலே ஒரு சுமூகமான உறவு காணப்பட்டு வந்திருக்கிறது என்பதனை விளக்குவதாக அமைகிறது. எனவே அதற்காக வேண்டி அவர்கள் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் ஒன்று சேர்ந்த சில முக்கியமான தீம்ஸ்களை எடுத்து பேசுகிறார். அதிலே ரிலிஜன், ஆர்ட், மியூசிக், மெடிசின், சயின்ஸ், ட்ரேட், வியாபாரம், அதே போல லைஃப் ஸ்டைல் போன்ற இப்படிப்பட்ட அம்சங்களிலே எப்படி பரஸ்பர பரிமாறல்களை செய்து கொண்டார்கள். அந்த பரிமாறல்கள் வெறுமனே பரிமாறல்களாக மாத்திரம் இல்லாமல் அந்த பரிமாறல்கள் மூலமாக ஒரு வகையான ஒரு இன்டர்மிக்ஸ்ட் ஒரு கல்ச்சர் ஒன்று எவ்வாறு உருவாகியது என்பதனை அவர் விளக்கப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்தகத்திலே 5 சாப்டர்ஸ் காணப்படுகிறது. அதனுடைய முதலாவது சாப்டரிலே இவர் முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான ஒரு உறவின் ஆரம்பத்தை பற்றி பேசுகிறார். முதலாவது சாப்டருக்கு அவர் இட்டிருக்கக்கூடிய பேர் கான்டாக்ட் என்று இட்டிருக்கிறார். அந்த கான்டாக்ட் என்ற அந்த முதலாவது சாப்டரிலே அவர் பேசுகின்ற அம்சம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டிலே எப்படி முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான அந்த உறவு ஆரம்பித்தது, குறிப்பாக உமைய ஆட்சி காலத்திலே இந்த உறவின் ஆரம்பம் எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றி விளக்குவதாக அவருடைய அந்த ஆரம்பம் காணப்படுகிறது. 2வது சாப்டரிலே அவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அந்த 2வது சாப்டரை அவர் விளக்கப்படுத்துகிறார். அதிலே முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இருந்த மிக முக்கியமான சில பரிமாறல்களை பற்றி
அச்சீவ்மெண்ட்ஸ்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக எந்த அளவுக்கு அவர்கள் இன்டலெக்சுவல் ரீதியாக பரிமாறல்களை செய்தார்கள், அறிவு சார்ந்த பரிமாறல்களை எந்த அளவு தூரம் அவர்கள் செய்தார்கள் என்பதனை இந்த பகுதி எங்களுக்கு பேசுவதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே அப்பாசியர் ஆட்சி காலம் வருகிறது. அப்பாசியர் ஆட்சி காலத்திலே எப்படி முஸ்லிம்கள் பௌத்தர்களோடு ஒரு அறிவு ரீதியான பரிமாறங்களை செய்து கொண்டார்கள். குறிப்பாக அப்பாசியர் ஆட்சி காலத்திலே பைத்துல் ஹிக்மாவிலே நிறைய சமஸ்கிருத மொழியிலான ஆக்கங்கள் அரபு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அரபு மொழிக்கு அவை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அம்சம்தான் இந்தியாவிலிருந்து பக்தாதுக்கு வந்த ஒரு தூதுவரை பற்றி. ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே பக்தாதுக்கு வந்த ஒரு தூதுவர், அந்த தூதுவர் உண்மையிலேயே ஒரு டிபேட்டுக்காக வேண்டி இந்தியாவிலிருந்து வருகிறார். அந்த டிபேட் வந்தவுடனே உண்மையில் அந்த டிபேட்டிலே முஸ்லிம்கள் தோல்வி உறுகிறார்கள். ஹாரூன் ரஷீத் என்ன செய்கிறார் என்றால், இந்த டிபேட்டில் முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பக்தாதிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு அறிஞரை, ஒரு இளைஞரை அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த இளைஞர் இந்தியாவுக்கு சென்றார். இந்தியாவுக்கு சென்று மீண்டும் ஒரு டிபேட், ஒரு விவாதத்தை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக அவர் வெற்றி கண்டார் என்று ஒரு செய்தி சொல்கிறது. இன்னொரு செய்தி சொல்கிறது, இல்லை, அவர் வெற்றி பெறவில்லை, அவரை கொண்டு விட்டார்கள் என்று. இப்படி வித்தியாசமான அமைப்பிலே அந்த கருத்துகள் காணப்படுகின்றன. என்றாலும் இந்த பகுதியின் மூலமாக ஜோன் அல்வஸ்கோம் அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் இந்த காலப்பகுதியிலே நடந்திருக்கிறது. நிறைய புத்தகங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மெடிசின், அதே போல அஸ்ட்ரானமி, வானியல் போன்ற பகுதியில் அந்த முஸ்லிம் அறிஞர்கள் சிறப்பித்திருந்தார்கள். இதற்கு சில சந்தர்ப்பங்களிலே சமஸ்கிருத மொழியில் இருந்து சமஸ்கிருத டெக்ஸ்ட், சமஸ்கிருத குறிப்புகளை அவர்கள் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள், அவற்றிலிருந்து பிரயோசனம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த காலப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான அறிஞர் தான் இப்னுல் நதீம் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இந்த இப்னுல் நதீம் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய புத்தகம் அல்-ஃபிஹ்ரிஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகம், கிதாப் அல்-ஃபிஹ்ரிஸ். இந்த புத்தகம் இப்னு ஹாலித் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் குறிப்பிடுகின்ற நிறைய குறிப்புகளை சுமந்திருக்கிறது. அதிலே பௌத்தர்களை பற்றிய குறிப்புகளும் காணப்படுகிறது. உதாரணங்கள் மூலமாக இப்னு நதீம் அவர்கள் அந்த புத்தகத்திலே இப்னு ஹாலித் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில குறிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த ஆரம்ப கால முஸ்லிம் அறிஞர்கள் பௌத்த மதத்தை படிக்கின்ற விடயத்திலும் பௌத்தர்களை பற்றி ஆய்வு செய்கின்ற விடயத்திலும் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் என்று எங்களால் குறிப்பிட முடியும். இது இந்த புத்தகத்தின் 2வது சாப்டர். இந்த புத்தகத்தின் 3வது சாப்டரை பொறுத்தவரையிலே, 3வது பகுதியை பொறுத்தவரையே ஹெரல்ட்ரி, அதே போல இந்த சிலை வணக்கம் சம்பந்தமாக அந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை இட்டு ஜோன் அல்வஸ்கோம் அவர்கள் மொங்கோலிய ஆட்சி காலத்திலே பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இருந்த அந்த இன்டராக்ஷன், தொடர்பை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார். குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டிலே முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும், மொங்கோலியர்களுக்கும் முஸ்லிம் பௌத்தர்களுக்கும் இடையிலான ஒரு உறவு எப்படி காணப்பட்டது. இந்த உறவின் மூலமாக சில அற்புதமான படைப்புகள் வெளிவந்தது. சில படங்களை வரைந்து பௌத்த மதத்தை விளக்கப்படுத்துகின்ற நிலைமை கூட அன்றைய காலத்திலே காணப்பட்டது, மொங்கோலிய ஆட்சி காலத்திலே காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஷிதீன் அல் ஹம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் ஜாமிய தவாரிக் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்திலே பௌத்தர்களை பற்றிய குறிப்புகளும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த காலப்பகுதியிலும் பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு ஒரு நல்ல உறவாக காணப்பட்டிருக்கிறது. 4வது சாப்டரிலே, 4வது பகுதியிலே ஜோன் அல்வஸ்கோம் அவர்கள் ஜிஹாதை பற்றி பேசுகிறார். மொங்கோலிய ஆட்சிக்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட
சில கான்ஃபிளிக்ஸ், சில முருகல்களை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. அந்த முருகல்கள் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் என்ன, அந்த முருகல்கள் ஏன் உருவாகியது, அதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், அது எப்படி அந்த குறிப்பிட்ட அந்த கான்டெக்ஸோடு, அந்த குறிப்பிட்ட அந்த இன்சிடென்ட்களோடு சம்பந்தப்படுகிறது என்ற விடயத்தை ஜோன் எல்வஸ்கும் அவர்கள் மிகவும் அற்புதமான முறையிலே விளக்கப்படுத்துகிறார். இதிலே கடைசி சாப்டர், 5வது சாப்டரை பொறுத்தவரையிலே ஹலால் என்று அதற்கு அவர் பெயர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஹலால் என்ற அந்த பெயர் குறிப்பிட்டு முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான சில முக்கியமான உணவு பரிமாறல்கள் பற்றி அவர் பேசுகின்றார். எப்படிப்பட்ட பரிமாறல்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஜோன் எல்வஸ்கோம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கடைசியாக அவர் ஒரு குறிப்பொன்றை, இறுதி உரை ஒன்றை செய்கிறார். அந்த இறுதி உரை கூட மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதன் மூலமாக அவர் குறிப்பிடுகின்றார், முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான உறவு என்பது இன்று நேற்று உருவான ஒரு உறவு அல்ல, அது ஒரு பெரியதொரு உறவு, பலமான ஒரு உறவு. அந்த பலமான சக்தியை வேண்டுமென்றே சிலர் தங்களுடைய லாபங்களுக்காக வேண்டி உடைத்திருக்கிறார்கள், சின்ன பின்னமாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த உறவு மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற அந்த தோணியிலே தான் இந்த புத்தகம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. உண்மையில் இந்த புத்தகம் ஒரு ஆய்வு புத்தகம், ஒரு ஆய்வு நூல். ஆய்வு அம்சங்களை, ஆய்வு முறைமையை பயன்படுத்தி தான் ஜோன் எல்வஸ்கும் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் தமிழிலே வர வேண்டும், அதே போல சிங்களத்திலும் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்றால் அப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பிலே இந்த புத்தகத்துடைய கருத்தாளர்களை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை முடியுமானவர்கள் வாசிக்கலாம். எங்களுடைய CFS உடைய வாட்ஸ்அப் தளத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த புத்தகத்துடைய PDF வெர்ஷனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். ஒரு பெரிய புத்தகமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் மத்தியிலே ஒரு நல்லுறவு வரலாற்று ரீதியாக எப்படி காணப்பட்டது என்பதனை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த புத்தகம் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். எனவே இந்த புத்தகத்தை நிதானமான முறையிலே என்றால் நிறைய இடங்களிலே வரலாற்றிலே ஏற்பட்ட சில கசப்பான அம்சங்களை, சில கசப்பான முருகல்களை கொண்டு வந்து அவற்றினுடைய யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் விளக்கப்படுத்தியிருக்கிறார். எதையுமே மறைக்காமல், எதையுமே ஒழிக்காமல் வரலாற்றிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் மிகவும் கச்சிதமான முறையிலே கொண்டு வந்து விட்டு அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள், அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை பற்றி அவர் அழகாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனவே இந்த புத்தகம் மிகவும் பிரயோசனமான புத்தகம். முடியுமானவர்கள் இந்த புத்தகத்தை வாசியுங்கள், இந்த புத்தகத்தை தமிழ்மயப்படுத்துங்கள், இந்த புத்தகத்தை ஜனரகப்படுத்துங்கள். ஜோன் எல்வஸ்கோம் என்பவர் உண்மையிலே இந்த துறையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவருடைய இந்த புத்தகத்தை நாங்கள் முடியுமானவரை வாசித்து இதன் மூலமாக ஒரு பலமான பௌத்த முஸ்லிம் உறவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த நூல் அறிமுகத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.